விஜயோட ஃபேக்டர் எப்படி சார் பாக்குறீங்க? மூச்சுக்கு 300 தடவை எதுக்கு எடுத்தாலும் திமுக ஸ்டாலின் சார் சொல்றது அருவருக்கத்தக்க. நீ களத்தில் நின்றுக்கணும். கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு காலம் ஆச்சு. இங்க நடக்கிற அநீதிக்கு எதிர்த்து எத்தனை குரல் கொடுத்து எத்தனை போராட்டம் நடத்திருக்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க கூட கூட்டணி பேசினாங்களா பேசலையா? நாளைக்கு நீங்க ஒரு 60 சீட்டு வாங்கிட்டு வந்து பாஜக ஏதாவது ஒரு 50 சீட்டை வாங்கிட்டாங்கன்னா உங்க கூட கூட்டணி போட முதலா வருவா பாஜக. நீங்க ஏத்துடுவீங்களா? விஜயும் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்ல வந்து உட்காரு. 5 ஆண்டு காலம் நீ எதிர்கட்சி தலைவரா உட்காரு. இப்பவே சைக்கிள் வந்தோம்னா கூட்டத்தை கண்டோம்னா டபக்குன்னு சைக்கிள் தூக்கி போட்டு வண்டிக்குள்ள ஏறுறீங்க. ஆமா வந்து டபக்குன்னு தலையை நீட்டும், யாரா வந்தோம்னா புடுக்குன்னு உள்ள போயிடும். அந்த மாதிரி கதை மாதிரி ஆயிருது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிட்டுன்னா அதுவும் ஸ்டாலின் சார் செஞ்சுட்டாருன்னு சொல்லுவீங்க. உங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கும் ஸ்டாலின் சார் என்ன சார் சம்பந்தம்? திமுக என்ன சார் சம்பந்தம்? எடப்பாடி என்ன யோக்கியமா? பாஜக என்ன யோக்கியமா? உங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சார். மோடியில இருந்து அத்தனை பேரும் எடப்பாடியா காரி தூக்குவாங்க. இதான் நடக்கும். பூத்துல கூட ஆள் இருக்காது சார். என்டிஏன்னு பேர்ல இருக்கிற பாஜகவுக்கு பிடித்த பீடை எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியை பிடித்த பீடை பாஜக. இது தமிழ்நாட்டு மக்கள் இந்த தடவை தொடர்ச்சி அடிக்கப்பட்டோம். 2வது தடவை விஜய் தான். தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் நாஞ்சில் கோலப்பன் சார் இணைந்திருக்காங்க. வாருங்க நேர்களை சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் போறாருன்னா அங்க பெரும்பாலான கூட்டம் சேருது. விஜயோட ஃபேக்டர் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, மக்கள் சக்தி இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. அதான் நான்லாம் அந்த காலத்துல எம்ஜிஆர் இதே ரேஞ்சில் பார்த்த வயசுல உள்ளவன். விஜய் வந்து ஒரு இது இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதாவது அதை வந்து ஆனால் அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் மூச்சுக்கு 300 தடவை எதுக்கு எடுத்தாலும் திமுக ஸ்டாலின் சார் சொல்றது அருவருக்கத்தக்க இருக்கு. நீ களத்தில் நின்றுக்கணும். நீ கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு காலம் ஆச்சு. இந்த 3 ஆண்டு காலம் இங்க நடக்கிற அநீதிக்கு எதிர்த்து எத்தனை குரல் கொடுத்து எத்தனை போராட்டம் நடத்தியிருக்க. நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்க பின்னாடி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. நான் தப்பு சொல்லலை, நான் அதை மறுக்கலை. நீங்க உங்களோட அணுகுமுறை இருக்கு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார் ஏன் எடப்பாடி உங்களுக்கு சொல்ல வாய் வராதா? எடப்பாடி என்ன யோக்கியமா? பாஜக என்ன யோக்கியமா? உங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சார். உங்க படத்தை ரிலீஸ் பண்ணாம சென்சார்ல போட்டு வச்சிருந்தது யார் சார்? உங்களை சிபிஐக்கு விசாரணை கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டாங்களா? ஏன் சென்னையில இல்லையா சிபிஐ? இதுக்கு முன்னாடி உள்ள சிபிஐ வழக்குல எத்தனை பேரை நீங்க சென்னைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க? ஒவ்வொரு முறையும் உங்களை கதற விட்டுட்டு இருக்காங்களே. யாரோட அணுகுமுறை? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க கூட கூட்டணி பேசினாங்களா பேசலையா? நாளைக்கு நீங்க ஒரு 60 சீட்டு வாங்கிட்டு வந்து பாஜக ஏதாவது ஒரு 50 சீட்டை வாங்கிட்டாங்கன்னா உங்க கூட கூட்டணி போட முதலா வருவா பாஜக. நீங்க ஏத்துடுவீங்களா? அதனாலதான் நாங்க சொல்றோம் வேண்டாம். விஜயும் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்ல. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஜய் பத்தி பேசல. அவரு பையன் போல அவர் பார்த்துட்டு போறாரு. அறியாத பையன், தூண்டுறவங்க தூண்டி விட்டுட்டு போறாங்கன்னு அருமையா போயிட்டு இருக்காரு. நீங்க அது ஒரு பெருந்தன்மை பாருங்களா. அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஜயகாந்த் பலமுறை பேசும்போது கூட விஜயகாந்தை எங்கேயுமே பேச மாட்டாங்க. கடைசியில் 2011 கூட்டணி சேர்ந்தாங்க, விஜயகாந்துக்கு வாழ்வு கொடுத்தாங்க. இல்லை இல்லையா? அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின்கிட்டே அவர் வந்து நிற்க போறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவராக வருவாருங்க. நானே சொல்றேங்க, சர்க்கார் படத்தில் சொல்ற மாதிரி நான் எதிர இருந்து கேள்வி வைக்க வந்து உட்காரு. 5 ஆண்டு காலம் நீ எதிர்கட்சி தலைவராக உட்காரு. உங்களுடைய அணுகுமுறை மக்களுக்கு தெரியட்டும். இப்பவே சைக்கிள் வந்தோம்னா கூட்டத்தை கண்டோம்னா டபக்குன்னு சைக்கிளை தூக்கி போட்டு வண்டிக்குள்ள ஏறுறீங்க. அதை எத்தனை பேர் மீம்ஸ் போட்டு ஓட்டுறான்னு பாருங்க. நீங்க கூட்டத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த உணர்வு மேல எழும்பணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்கணுமே. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிட்டுன்னா அதுவும் ஸ்டாலின் சார் செஞ்சுட்டாருன்னு சொல்லுவீங்க. உங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கும் ஸ்டாலின் சார் என்ன சார் சம்பந்தம்? திமுக என்ன சார் சம்பந்தம்? திமுக பல பட கம்பெனி நடத்திட்டு இருக்கு. ரெட் செயின், அப்புறம் சன்மு எல்லாம் பட கம்பெனி. அவங்களாம் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னன்னு தெரியும். அவங்களும் அதிமுக காலத்தில் படங்களை ரிலீஸ் பண்ணி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கிறதும் தெரியும். எதிர்கட்சி பீரியடாக இருக்கும்போது அந்த வேலை செய்வாங்களா? ஒரு மனிதாபிமான முறை. 41 பேர் கரூரில் இறந்துருக்கும் போது தமிழக முதல்வர் உடனே போய் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் தன்னுடைய தொண்டர்கள் இழக்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்ல ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு அன்பான தலைவர் தான் ஸ்டாலின். அதுக்கு பிறகு உணர வேண்டாமா? இந்த பாஜகவையும் நம்பியும் இந்த எடப்பாடியை நம்பியும் பேச மாட்டேன். எடப்பாடியை கிழிச்சு தொங்க விடுது. அடுத்த 2வது இடத்துல நீங்க வருவீங்க விஜய். சசிகலா அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, நாய்க்கு பிஸ்கட் போட்டால் கூட இதாக இருக்கும். எடப்பாடி பாஜகவின் அடிமைன்னு சொல்லி பேசுங்க. பாஜகவை எழுத்து நில்லுங்க. களத்தில் நீங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக உட்காருவீங்க. அதை நாங்கள் வரவேற்போம். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி ஜெயிக்க மாட்டார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமதாஸோட கண்ணீர் அந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பழம் நின்ன ஆட்கள், அதாவது அவங்களோட போராடினவங்க, அவரோட சிறை சென்றவர்கள், அவ்வளவு வேதனைப்பட்டவங்க தான் சேலம் மாவட்டத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த உணர்வுள்ள இடத்துல எடப்பாடியே ஜெயிக்க விட மாட்டாங்க. அதுக்கு திரும்பி சசிகலா வர வந்துட்டாங்க. உங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருக்காங்க. இதோட நீங்கள் வந்து எடுத்து இதையே சொல்லுங்க. எதுக்கு எடுத்தனாலும் தும்முனாலும் இருமுனாலும் நான் வந்து ஸ்டாலின் சார் சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் சார் தான் எனக்கு தரல, ஸ்டாலின் சார் தான் எனக்கு தரல, விஜய் சாருக்கு நான் சொல்கிறேன் கேட்டிங்களா, காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு இறங்குங்க, ராத்திரி 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. உங்கள் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கல வேண்டியது. நீங்கள் இங்கேருந்து போய் மதுரையில் தங்கிறது, மதுரை சுற்று வைக்க பாருங்கள், இல்லை கன்னியாகுமரியில் தங்குனீங்களா, அங்கேருந்தே வாங்க. போகிறீங்க தூத்துக்குடியில் இறங்குறீங்க, இங்கேருந்து அங்கே போகிறீங்க, திரும்பி அடுத்தால வாங்க, திரும்பி சென்னைக்கு வந்துடுறீங்க. அடுத்தால 1 நாள் 2 நாள் கிடையாது. இந்த சுற்றுப்பயணத்தை மக்கள் வெறுக்கிறாங்க பாதிக்கு மேலே. நல்லா புரிஞ்சு. உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட என்னப்பா இது 2 நாளைக்கு ஒரு வெளியில் வந்துட்டு ஓடுவாப்புல, ஆமாம் வந்து டபக்குன்னு தலையை நீட்டும், யாராவது வந்தோம்னா புடுக்குன்னு உள்ளே போயிடும், அந்த மாதிரி கதை மாதிரி ஆயிடுதுங்கிறது சொல்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு விஜய் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் எங்கள் திராவிட இயக்கத்தில் யாராக இருந்தாலுமே வாழ வச்சு தான் பழக்கம் போல, அழிச்சு பழக்கம் கிடையாது. அதனால் நீங்கள் வளர்ந்து வந்தால் நாளை இளைய சமுதாயங்களுக்கு நல்லது சொல்லுங்கள். அதுபோல் உங்களுடைய திரைப்படத்தில் புகை பிடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த தண்ணி அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, போதை பொருட்கள் கடத்துறது, பாலியல் சீண்டல்கள் பண்ணுறது, இதெல்லாம் ஏற்று குரல் கொடுத்து ஒரு 10 படம் நடிங்க. இந்த 5 வருஷத்தில் உட்காந்து ஒரு 10 படம் நடிங்க. மக்களுக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க. அங்கேயே சட்டம் ஒழுங்கு சரியாயிரும். என்னைக்கு திரைப்படத்தில் வரதுனால தான் சட்டம் ஒழுங்கு சீரழியுது. நீ கஞ்சா கடத்துறது எப்படி, நீ அமீன் என்னது, நாங்கள்லாம் கேட்காத போதை வஸ்துகள் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் எங்கே கேட்டுறோம், படங்களில் பார்க்குறோம். உங்களோட படங்கள் வரிசையாக எடுத்து போட்டு பாருங்க. ஒரு படத்துலையாவது போதை இல்லாமல், சிகரெட் இல்லாமல், தண்ணி இல்லாமல் ஏதாவது ஒரு படத்தை கேட்டீங்களா? எங்கள் எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இல்லை. அதனால் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ண முடியாது. 10 படத்தில் நல்ல கருத்துக்களை கொடுத்து, நல்ல பாடல்களை கொடுத்து, ஒரு 5 வருஷம் கழித்து ஆட்சிக்கு வரணும்னு நினைங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டளிப்பாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் வந்து செல்லா காசு, அவர் களை எடுத்தது தான் நம்மளோட வெற்றி அப்படின்லாம் பேசுகிறாரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தான் சொல்லுவார். மோடியே சரியில்லைன்னு சொன்னவர், அண்ணாமலையே சரியில்லைன்னாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எத்தனையோ சட்ட போராட்டங்கள் நடத்தினார். நான் அந்த விஷயத்தில் ஒன்று சொல்கிறேன்னா நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவரை கலத்தி விட்டாச்சு. இப்போ பாஜக அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கையில் இருக்குது. அதனால் இவர் வந்து வேற வழி இல்லை. தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களை ஒரு இடத்துல அடைக்கலம் புகுத்தணும். ஏன்னா நாங்கள்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு பரதேசிகளாக ரோட்டில் நிற்கிறோம். 4 ஆண்டு காலம் கட்சி கிடையாது. கட்சி கொடியை கட்டினாலும் நம்மளாம் அதிமுகவும் ஓபிஎஸ் அணியாக இப்படியெல்லாம் பேசி வந்துட்டோம். ஆக மொத்தத்தில் அவர் இப்போ போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு சேஃப் ஆகிட்டாரு. அவரோட நின்ற தொண்டர்கள் நாங்கள் கலங்கி நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு உறுப்பினர்கிட்ட கூட வாங்கி கொடுக்காம போகிறது பெரிய வருத்தம். அவருடைய மனம் தாக்க முடியாது. ஒரு 15 பேர் எழுதி கொடுத்து அவர் அண்ணன் ஸ்டாலின்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் பண்ணிக்கலாம், அங்கேயே போய் தள்ளு முள்ளு, ஒருத்தர் போலீஸாரை தள்ளி அடிபட்டு உள்ளே போய் அப்படிலாம். ஏன்னா நாங்கள்லாம் 45 ஆண்டு காலம் அதிமுகவில் பட்டப்படிப்பை முடிச்சுக்கிட்டு திமுகவில் போய் பாலர் பள்ளியில் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டேங்கன்னா இன்றைக்கி எனக்கு உணர்வு இருக்குது, பரப்புரை பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா நான் தேர்தல் வேலையே பார்த்துட்டு இருந்தவன். இன்றைக்கி நான் முடக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா உறுப்பினர் கார்டே கிடையாது. இப்போ நீங்களே நிற்கிற தொகுதியில் அங்கே ஒருத்தர் உழைச்சிருப்போம், 5 ஆண்டு காலம் உழைச்சிருப்போம். அவரை நீங்கள் தட்டிட்டு தான் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்கன்னு வைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள எரிச்சல் எப்படி இருக்கும்? ஆனால் அதே போல் நாங்கள் உழைக்க போகிற இடத்துல நேற்று வரைக்கும் அதிமுக பண்ணுன்னா இன்றைக்கி போய் திமுக பரப்புரை பண்ணியான்னு கேட்போம். இந்த ஒரு மனத்தாக்கங்கள், இந்த வலியை வந்து என்ன போல் அண்ணனோட வந்தவங்களுக்கு இருக்க வழியா. ஆனால் அவர் வந்து மீண்டும் அவர் போடியில் வெற்றி பெறுவார், அமைச்சர் ஆவார். நாளைய அது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சரவை கொடுக்குறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருக்கு கொடுப்பாரு, உரிய அங்கீகாரம் கொடுப்பாரு. உங்களை எப்படி அம்மா வச்சுருந்தாங்களோ அது போல் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் எல்லாம் சரண்டர் ஆகிட்டார். அதான் உண்மை. இப்போ அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்காங்க? இல்லை, அங்கே வெற்றி வாய்ப்பு அவர் ஏற்கனவே 3 முறை வெற்றி வாய்ப்பு, அவர் வெற்றி பெற்ற இடம் தானே அது. மற்ற எல்லாருமே எடப்பாடி முதல் கொண்டு 9,000 ஓட்டு பின்தங்கிய தோல்வியில் இருந்தாங்க 2019 தேர்தலில். அப்பவும் இவர் வாங்கினவர் தான். இப்போ திமுகலேயே சொல்லி உங்களை நம்பி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வாழ வைங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் மே 4ஆம் தேதி தேர்தலில் பார்ப்பீங்க, எடப்பாடியே ஒரு செல்லா காசாக போயிடுவார். இதே தினகரனை இப்போ பேசுகிறத டேப் பண்ணி வச்சுருங்க. மே 4க்கு பிறகு பேசுகிறத நீங்கள் டேப் பண்ணி வைங்க. இவருடைய ஆணவம் அகம்பாவம் தான் இந்த கட்சி அழிவு பாதைக்கு போனது, இந்த கூட்டணி உடைஞ்சுன்னு யார் மோடியிலேருந்து அத்தனை பேரும் எடப்பாடியாக காரி தூக்குவாங்க. இதான் நடக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அதை எப்படி சார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, தலைவனை தேடி போகிறாங்க. எடப்பாடி நிற்கிற கூட்டம் இப்படி நிற்கும். முடிஞ்ச உடனே இவரா செய்வீங்களா சரியா ஆன்னு கேட்பாரு. அப்புறம் அந்த கூட்டம் இவர் முடிக்கக்குள்ள அந்த கூட்டத்தை பாருங்க ஒன்றையும் காணாது.
அது காசு கொடுத்து வர கூட்டம், இது வந்து பாசத்துக்காக வர கூட்டம். இதே நீங்கள் இப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காருவார், 6 பேர் 6 தொகுதியை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்றாரு. 6 தொகுதி எம்எல்ஏக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க இடத்துல இருந்து ஆட்களை கொண்டு வந்து ஃபுல் பண்ணி பேசுகிறாங்க. 6 தொகுதிக்கும் சேர்த்து 6 ரூபாய் மொழியில் எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் ஒரு பக்கம் இப்படி போனால் செம்பராம்புதூர் போகிற ரோடு, ஒரு பக்கம் இப்படி நார்வேல் போகிற இடம், இந்த முக்கில் நின்றுக்கிட்டு ஒரு கூட்டத்தை காட்டினா இது ஒரு கூட்டமா? கூட்டத்தை சேர்க்கல, கூட்டம் இருக்கிற இடத்துல அவரு அதான் இப்போ நீங்கள் பிடிச்சிட்டீங்களா? எங்க கூட்டம் இருக்கோ இவருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வரதும், பாக்கி எங்க மக்கள் இப்போ அந்த மார்க்கெட் ரோட்ல வரும், கூட்டம் வரும். எவ்வளோ பெரிய தலைவர் பார்த்துடுங்க. 6 தொகுதிக்கும் சேர்த்து இவர் அங்கே ஓட்டு கேட்காரு. கேட்டவுடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவலையில் உள்ள வரைக்கும் ஓட்டு போட்டுருவான்னு நம்பிக்கை. அதான் 5000 ஓட்டு வாங்கி டெபாசிட் கூட இல்லாமல் போனார். அதெல்லாம் புரிஞ்சுது. அதனால எடப்பாடி வந்து இருக்கிற பணம், அதாவது சம்பந்திக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொன்னார்ல அண்ணாமலை, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கரைக்கிட்ட சந்தோஷமாக மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. பூத்தில் கூட ஆள் இருக்காது சார். ஏடிஎம்கே அவர் சார்பில் இருக்கிற எந்த பூத்துலையாவது ஆள் இருக்கான்னு பாருங்கள். பூத்தில் உட்காரதுக்கு ஆள் கிடையாது. அதாவது தலவாய் சுந்தரத்துக்கு டெபாசிட் தப்புமான்னு தெரியாது, டெபாசிட் வாங்க வராங்கிறது சந்தேகம். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இருக்காரு. அங்கேயும் விஜய் தான் 2வது இடத்துக்கு வருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இடம் மகேஷ், 2வது இடம் விஜய். அதே மாதிரி நார்வேயில் ஃபர்ஸ்ட் இடம் ஆஸ்டின், 2வது இடம் விஜய் தான். இன்னொரு பக்கம் பாருங்க சார், அதிமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வாக்குறுதிகளை அள்ளி விடுறாரு. மக்களுக்கு இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்றாரு. அவ்வளவு கான்பிடன்ஸ் சார் அவருக்கு. இதெல்லாம் ஒரு ஆசை வார்த்தையா சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க சார். தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டுனது யார் சார்? எடப்பாடி பழனிசாமி. 2018 நிப்பாட்டிட்டார் சார். இருசக்கர வாகனம் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? மிக்சி கிரைண்டர் அது இது அம்மா கொடுத்துட்டு போன சலுகைகள், இந்த பெண்களுக்குள்ள எதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள் இந்த கொரோனா பேச்சை காட்டி நீங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டீங்க. எங்கே போனாலும் ஒரு விளம்பரம் பார்க்குறேன், 7.5% கொடுத்து மருத்துவக் கல்லூரியை ஊக்க வச்சு மருத்துவ மாணவர்கள் ஆக்குறது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த ஃபைல் கவர்னர் பங்களாவில் கிடப்பில் கிடந்து அதை தட்டி தூக்கி அதுக்கு உயிரூட்டம் கொடுத்தது அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். உண்டா இல்லையா? போராட்டம் நடந்தா இல்லையா? அந்த ஃபைலுக்கு கையெழுத்து போட வச்சது, அதை அமெண்ட்மெண்ட் பண்ண வச்சது அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். மறுக்க முடியுமா எடப்பாடியால? ஐயா நீ கொடுத்தது உண்மை இல்லை, நாங்கள் சொல்லலை. படையப்பா படத்தில் வர மாதிரி செந்தில் போட்ட பேண்ட் சட்டையும் நீ தான், ஆனால் மாப்பிள்ளை நீ இல்லை. மாப்பிள்ளை வந்து அதை கொண்டு வந்து உருவாக்கி விட்டது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எவ்வளோ வன்னிய மக்களை நீ ஏமாற்றி கழிஞ்சாடோ எடப்பாடி தொகுதியில் ஓட்டு வாங்கின. அப்போது பொய்யும் புரட்டும் அதிகமாக நிறைந்த எடப்பாடி பழனிசாமியை எந்த கடைக்கோடி தொண்டர்களும் இல்லை கடைக்கோடி மக்களும் நம்ப மாட்டாங்க. என்டிஏன்னு பேரில் இருக்கிற பாஜகவுக்கு பிடித்த பீடை எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியை பிடித்த பீடை பாஜக. இது தமிழ்நாட்டு மக்கள் இந்த தடவை துரத்தடிக்கப்பட்டுருவாங்க. திமுக தரப்பில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்களா சார்? சார் பணம் கொடுக்குறாங்களா, பணம் கொடுக்குறையா அது எனக்கு தெரியாது. மக்களுக்கு தேவை என்னையோ அதை செய்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சார். எடப்பாடி பழனிசாமி நான் ₹1 காசு கொடுக்க மாட்டேன் பகிரங்கமாக சொல்லுங்கள் சார். இப்போ சொல்லுங்கள் சார். எடப்பாடி தொகுதியில் கூட கொடுக்க மாட்டேன். இல்லை மற்ற இடத்துல எல்லாம் கொடுத்தா எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. வேட்பாளர் அந்த கண்டிஷனில் தான் இருக்கான். எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தாலும் சரிதான், செலவுக்கு கொடுத்தாலும் சரிதான். மக்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும்னு நினைச்சால் அப்போ பாஜக உண்மையான அரசா? எடப்பாடி பணம் கொடுத்தால் பாஜக வந்து அது லஞ்ச லாவணியம் இல்லாத அரசா? எத்தனை கோடி சார் ட்ரஸ்ட்ல பணம் வாங்கி வச்சிருக்கீங்க? பாஜக தான் இன்னைக்கு இந்தியாவில் கட்சி ஃபண்டுல முதன்மையில் இருக்கு. உண்டா இல்லையா? 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சு கட்சி ஃபண்டுல இன்னைக்கு அதிகமா பணம் யார்கிட்ட இருக்கு? பாஜக. அப்போ பாஜகவே கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? கழிஞ்ச முறை எங்க ஊர்ல இருந்த காந்தி என்ஆர்ஜி கொடுத்தாங்க. பாஜக கொடுத்ததுனால தான் அவர் வந்தாரு. இல்லைன்னா நாங்கள் மறுக்க முடியாது. எங்களுக்கு தெரியும் எத்தனை சர்ச்சையும் கொண்டு போய் பணம் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியும். உத்தமர் இல்லை, காந்தி பேரை வச்சுக்கிட்டு உத்தமர் இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்து கொடுக்குறேன்ட்டாரு சார். 8000 ஒரு ஸ்கீம் கொடுத்தாரு சார். அந்த ஸ்கீமை நீங்கள் புரிஞ்சு பாருங்க, ஒரு தொலைநோக்கு பார்வை. நாங்கள் மிக்சி கிரைண்டரை கொடுத்து அம்மாவோட நேரடி பார்வையிலேயே டெண்டர் விட்டு பார்த்த பிறகும் இந்த ராஜேந்திர பாலாஜி போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அது சீர்குலைக்கப்பட்டு விட்டது. அதில் இருந்த ஒரு அதிகாரி தவறு இதெல்லாம் நடந்த பிறகு எல்லாம் வந்து காயிலங்கடையில் நடந்து அது அம்மா வேதனைப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் டிவி கொடுத்து டிவியில் பிரச்சனைன்றவாங்க, இடி விழுந்துட்டு டிவி போயிட்டு. அதனால தான் அவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் 8000 கூப்பேன் கார்டுக்கு உண்டு, ரேஷன் கார்டு கணக்கு பண்ணி கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் மிக்சி போயிருக்கும், அந்த மிக்சியை மாற்றினா ஒரு 1000 கொடுக்க போகிறோம். எக்ஸ்சேஞ்சில் கூட ஒரு 9,000 நல்ல மிக்சி எடுத்துக்கோ. இல்லையா லோனு கொடுக்க போகிறோம். எல்லா இடமும் உங்களுக்கு நிறைய ஃபினான்ஸுகள் இருக்குது. அதில் இதை ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை கட்டிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ.
அரசு குற்றம் சொல்ல மாட்டேல்ல. உனக்கு தேவையில்லைன்னா கூப்பனை விட்டுட்டு போயிரு. உண்டா இல்லையா? இல்லை நீ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த 8000 இந்த 8000 சேர்த்து 16000 போட்டு நீ வாங்கி கொடுத்துட்டு போ. உன்னை எதுலையுமே பண்ணலையே. அப்போ நீ வந்து நாளைக்கு ஆகா நான் கொடுத்தது மிக்சி போயிட்டு ஓவன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதை தூக்கி வச்சு ஒரு படம் எடுத்துட்டு சினிமா எடுத்து காட்டிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நம்ம வளர்ச்சி என்னங்கிறத முன்னோக்கி செல்லாரு. நீங்கள் எல்லாம் பின்னோக்கி வந்துட்டு இருக்கீங்க. பாஜக வந்து பேசுறதும் அதுதான் சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இந்த 5 ஆண்டு காலம் செயல்படுத்த தெரியாமல் அந்த திமுகவோட கோட்டைக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டார். இந்த முறை அந்த வீட்டில் இருந்து தூக்கி எறியப்படுவார். எதிர்கட்சியிலேருந்து தூக்கி போட்டாச்சு. இனி அந்த அரசு பங்களால இருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போடுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்துருங்க, நிறைய ஜோசியக்காரன் வாரான். அது எடப்பாடி பழனிசாமி சுக்கிரன் 12ல் இருக்கான், இதில் இருக்கான். ஏன் 10ல் குரு இருந்தால் பதவி இழந்து போவோம் சார். எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தில் 10ல் தானே குரு இருக்காரு. அதே ஒரு ஜோசியக்காரனா சொல்லுங்க 10ல் குரு வந்தால் பதவி இழப்பாய். அம்மாவே இழந்தாங்க. 10ல் குரு வரும்போது அம்மா சிறைச்சாலை போனாங்க, பதவி இழந்தாங்க. அதை சொல்கிறானா? நானும் எந்த ஜோசியக்காரனையா பார்க்குறேன், ஒரு ஜோசியக்காரன் சொல்ல மாட்டேங்கிறான். 10ல் குரு வருது, உன்னுடைய கண்ட சனி இருக்குது. அதனால அண்ணன் நான் என்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா எங்களுடைய அதிமுக ரத்தம் தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் களம் உங்களுடைய களம் அல்ல. அதனால தேவையில்லாமல் எல்லாரையும் வாழ வச்சு பாருங்க, சாக வச்சு பார்க்காதீங்க. அதுவே உங்களுடைய குரல் வந்து நீ அழிஞ்சு போயிடுவ, நீ மேலே போயிடுவ, நீ போயிடுவேன்னு சொல்றது இல்லை. தனக்கு பின்னாடி தனக்கும் அதே நிலைமை தான். அடுத்தவங்கள சொல்லும்போது தன்னை எத்தனை பேர் திட்டிட்டு இருப்பான், தன்னை எத்தனை பேர் வயது எரிஞ்சிட்டு இருப்பான், இது தன்னுடைய குடும்பத்துக்கு எத்தனை பேருக்கு போய் சேரும். இதையும் நீங்கள் நினச்சி பேசுங்க. அவர் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து ஒரு விளையாட்டாக பேசிட்டு போயிருந்தார். அவரெல்லாம் அதை சீரியஸாக எடுக்கலை. அவர் ஆனால் ஸ்டாலினும் அவரை வந்து அதை ஒரு பொருட்படுத்தாமல் தூர போட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களெல்லாம் பேசும்போது நம்ம முன்னோர்கள், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவுக்கும் திட்டு வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் இவங்கள பேசுகிற மாதிரி பேசுனா அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எம்ஜிஆரை பேசுவாங்க, நம்ம அம்மாவை பேசுவாங்க. அவங்கள ஒரு இழிவான சூழ்நிலைக்கு வரும்போது அதனால ஒரு மன விரக்தி வரும். அந்த ஒரு சாபக்கேடை நீங்கள் வாங்கி கொடுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பாஜக பேச்சை நம்பாதீங்க. மேலே இருக்கிறவனை நம்புனீங்கன்னா மேலே இருக்கிறவன் கையை விட்டுருவான். ஆனால் கீழே இருக்கிறவன் தான் காப்பாற்றணும். இப்போ 2024 மேலே இருக்கிறவரை நம்பி தான் அண்ணன் ஓபிஎஸ் போனார். கடைசியில் 2026 கீழே இருக்கிறவர் தான் காப்பாற்றுறாரு. அவரை உண்டா இல்லையா சொல்லுங்கள்? இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் போய் ஓட்டு கேட்டு நிற்கிறாரு. எம்ஜிஆர் வந்து இடம் சார், கடைசி 10 படம் தான் சார் எம்ஜிஆர் வந்து திமுகவை ஏற்று குரல் கொடுத்தாரு. பாக்கி எல்லா படத்தையும் நீங்கள் பாருங்கள், உதயசூரியனுக்காக ஓட்டு கேட்டு தான் சார் அவருடைய இதாக இருக்கும். தொண்டையில் அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குண்டடிப்பட்ட காலத்தில் கூட அவருடைய ஒரு ஃபோட்டோ வீதியாக ஓடி போய் தான் திமுக அரசை கொண்டு வந்தது. அதெல்லாம் மறுக்க முடியாது. எங்கேயுமே இன்னைக்கு இருக்கிற திராவிட தலைவர்கள், அதாவது அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எம்ஜிஆரையும் அம்மாவையும் மதித்து மரியாதை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. உங்கள் ஆட்சி தான் வேண்டான்னு சொன்னவங்க வழியாக நீங்கள் வாழணும்னு தான் ஆசைப்பட்டோம். நீங்கள் நல்ல புரிஞ்சு. ஏன் துர்கா ஸ்டாலின் அவங்க அண்ணியாக இருக்காங்களா, அவங்கள எனக்கு பிடித்தவர்கள் அம்மான்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரு குங்குமம் பத்திரிகையில் நானே படிச்சிருக்காங்க. ஒரு பெண்கள் பத்திரிகையில் எனக்கு பிடிச்சிருக்கிறது அம்மாவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதுக்காக உடனே பண்ண முடியாது. அதாவது நீங்கள் எல்லார் மனசுலேயும் அவங்க நிறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு திட்டம், அதாவது உங்களுடைய அந்த தற்குறித்தனமான பேச்சுகளால் அவங்களுக்கு நம்ம வந்து திட்டுகளை வாங்கி வசப்பாடி கொடுக்கவோ செய்யாதீங்கிறது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி சார், சொல்லுங்க. உங்களுடைய இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் திமுக எத்தனை சீட்டு வெல்லும் பார்க்குறீங்க, அதிமுக எத்தனை சீட்டு வெல்லும் பார்க்குறீங்க, டிவிக்கு விஜய் அவர்கள் எத்தனை சீட்டு வெல்லும் பார்க்குறீங்க? குத்து மதிப்பாக இல்லாமல் ஒரு பளிச்சுன்னு சொன்ன மாதிரி சொல்கிறேங்க சார். இவங்க எத்தனை சீட்டு வெல்வாங்க? அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 180 சீட்டு வரைக்கும் திமுக வெல்ல சார். தனி மெஜாரிட்டியில் வரல சார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 2வது இடம் விஜய் வருவாப்பு. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. 2வது இடம் விஜய் அவர்கள் எத்தனை சீட்டு வெல்ல வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ விஜயோட கேண்டிடேட்டு சில இடங்களில் ப்ராப்ளமாக இருக்குது. உத்தேசமாக அதான் 2வது இடம் வருவாப்புல. அதிகபட்சம் நீங்கள் 234 நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 24-25 சீட்டுக்கு மேலே ஒரு 30 சீட்டுக்குள்ளாடியே வந்துடுவார். எப்படியும் வந்துடுவார். இவர் ஒரு 170 180 வரும். அவர் ஒரு 30 40 சீட்டுக்குள்ளே அவர் வருவார். இவர் வந்து டபுள் டிஜிட் தொடுவாராங்கிறது சந்தேகம் சார். எனக்கு உண்மையை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி டபுள் டிஜிட் தொட்டுட்டா பெரிய விஷயம். 96 எப்படி புரட்சித் தலைவி அம்மா வெறும் 4 சீட்டு எடுக்க முடிஞ்சதோ அதே விரக்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. எடப்பாடி நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க
அதாவது விஜய் வர தாக்கம் வந்து திமுகவை மட்டும்தான் தாக்கும், அதிமுக தாக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே அதிமுகவில் இருக்க மொத்த தொண்டனுமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறான். நான் சொல்கிறேன், அதிமுக ஓட்டு போடலை சார். நாங்கள்லாம் இப்போ திமுக போனதுனால நாங்கள் வந்து திமுக ஓட்டு போடுவோம். நாங்கள் திமுக ஓட்டு போடாமல் ஒன்றுமே ஒதுங்கி இருந்தால் நானே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னு கேட்டால், ஏன்னா திமுக ஓட்டு போட முடியாது. அப்போ அடுத்த ஒரு யாருக்கு போட முடியும்? விஜய்க்கு தான் ஓட்டு போட முடியும். அந்த சிந்தனை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலையும் எனக்கு நண்பர்கள் எல்லாம் உண்டு. மாநில கழக அமைப்பு செயலாளராக இருந்ததுல இன்றைக்கும் நம்மளை விட்டு போன 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம பேசும்போது அவங்கவுங்க வீட்டில் 2 ஓட்டு 3 ஓட்டு பிள்ளைகள் போட்டுரும். என்னால் ஒரு 10,000 ஓட்டு வாங்கலாம் சார். திமுகவுக்கு இருக்கிற இடத்துல இங்கேருந்து பேசி நான் ஒரு 10,000 ஓட்டு வாங்கினேன். இந்த 10,000த்தில் அந்த சொல்கிறவங்களோட பசங்க ஒரு 5,000 ஓட்டு விஜய்க்கு போயிடும். நானே சிந்திக்கிறேன், நான் கேல்குலேஷன் அது வந்து தப்பாக. ஆனால் அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மையான வெற்றி, யாரோட இதில் அவருடைய சாதனை. மக்கள் நாளைக்கு இவர் வந்தால் திரும்பி நல்லா செய்வார், ஏன்னா தவறை சரி பண்ணுவார், அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் போயிருக்காரு, மக்களை தேடி போயிருக்காரு. அதுக்கு பிறகு யாரையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, காமராஜர் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காமராஜர் தேடி போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது பிறகு யார் அம்மா ஒரு காலத்தில் முன்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நிறைய இடங்களை ஆர்கனைஸ் பண்ணி அமைச்சர்கள் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அவர் கலைஞர் அதேமாரி அனுப்பியிருப்பாங்க. அவருடைய வளர்ச்சி திமுக அபரிதமான ஒரு இது இருக்குது. எங்கே கேட்டாலும் ஏங்க இங்கே சண்டை போட்டுட்டு நாளைக்கு பாஜக வித்துட்டு போயிடுவாங்க, அதுக்கு பேசாமல் அவருக்கு போட்டுடலாங்கிறது தான் பேச்சு. இன்னைக்கு ஊரெல்லாம் பேச்சு அதுதான். நாம் தமிழர் கட்சி 35 லட்சத்துலேருந்து கூட ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அவர் எல்லா இடத்துலையும் ஓட்டு வாங்குவார். அது ஒரு சசிகலா அம்மா விட்ட அண்ணா ஐயப்பன் அவர் வெற்றி பெறுவார் உசிலம்பட்டியில். அது எனக்கு அரசல் பரசலான பேச்சு. சட்டமன்றத்திலேயே அவர் வந்து புரட்சித் தலைவர் அம்மா ஆசியோட அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் வரணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வச்சுக்கிட்டே சொன்னார். கடைசியில் அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னொன்னா சசிகலா அம்மாவை கூப்பிட்டு அவரை வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுத்து அவரை வந்து செய்ய நிப்பாட்டியிருக்காங்க. இந்த தாக்கம் வந்து அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் மற்றபடி எடப்பாடி, முனுசாமி, ஜெயக்குமார், நம்ம உதயகுமார், தளவாய் சுந்தரம், வேலுமணி, தங்கமணி, இது எல்லாமே தோல்வி பெறும். இந்த அதிமுக யாரெல்லாம் கபலீகரம் பண்ணணும்னு நினச்சாங்களோ, என் தலைவன் புரட்சி தலைவரும் என் புரட்சி தலைவி அம்மாவோட ஆன்மா உயிரோடு இருக்குன்னா இவங்க யாரும் வெற்றி பெற மாட்டாங்க. இதை அழிக்கணும்னு நினச்சவங்க ஒருத்தர் கூட வெற்றி பெற மாட்டாங்க. இது அதிமுக தொண்டர்களோட சாபம். 134 தொகுதியுமே திமுக வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் 2ஆவது இடத்துல எதிர்க்கட்சி வரிசையில் விஜய் வரணும், எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடையணும். இதுதான் வந்து மக்களுடைய தீர்ப்பு. அதே தீர்ப்பை நானும் தலைவணங்கி தமிழகத்துக்கே ஒப்படைக்கிறேன். நீங்கள் மே 4 வாங்க, கண்டிப்பாக இந்த தீர்ப்பு வரும். இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.